நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆமாம். கரெக்டாக? ஸோ ஆக்சுவலி நீங்கள் இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருப்பீங்க. மேபி அந்த பர்சன் வந்திருப்பாங்களான்னு தெரியல. ஸோ எனக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் திங்க் ஆஃப் அ பர்சன் நேம். ஓகேவா? யூ காட் த நேம் இன் யோர் மைண்ட், ரைட்? யூ காட் ஒன் நேம், ரைட்? யா. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ள அந்த நேம் இருக்குல்ல, எழுதுன மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியுமான்னு தெரியல. பட் நீங்கள் அந்த நேம் தெரிஞ்சிருந்தா நீங்களும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த நேமை உங்கள் மைண்டுக்குள்ள எழுதுன மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த காற்றுல மிதக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, செகண்ட் லெட்டர் பாருங்க, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஓகே. ஏன் அவ்வளோதானா? அதுக்கு மேலே உங்கள் மைண்டில் எதுவுமே கேப்சர் ஆகலை, ரைட்? அந்த லாஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, உங்கள் மைண்டில் நீங்கள் கையில் எழுதுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என் கையை பாருங்க. இது நீங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணீங்க. எனக்கு எந்த வகையிலுமே அந்த நேம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்லவே கிடையாது இல்லையா? அந்த நேம் இருக்கக்கூடிய பர்சன் இருக்காங்கல்ல, ஒரு வேளை இங்கே வரான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திடீர்னு பார்த்து கூப்பிடுறீங்க, ஹே அஸ்வின் எப்படி இருக்கீங்க?